சைனீஸ் முக்கியமாக சிச்சுவன் உணவுகளை முதல் ஃபுட் டூரில் ருசிக்கலாம் வாங்க. இவருக்கு முயல் தலை வித்தியாசமாக இருக்குது. இந்த பூரானு தவளையை வந்து தோலெல்லாம் உரிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் கருப்பேல் போட்டிருக்காங்க. மல்லிகைப்பூ ஜூஸ் பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குது பார்த்தாலே. வாய்ப்பு இல்லை, எவ்வளோ கூட்டம் பாருங்க. முயல் தலை சாப்பிட்ருவோமா? அப்படியே மூளை சேமியா எப்படி நல்லா இருக்கா? ஐயோ அவன் கொஞ்சம் அவிச்சதை பார்த்துட்டேங்க. I don't know how to use. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துருக்காரு. ஏதோ பாரு அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க, சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? வந்துருச்சுங்க ட்ரெயின். இங்கே நம்ம வந்து 5 ஸ்டாப் தள்ளி இறங்கணும். சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ஹாஸ்பிட்டல்னு ஏதோ ஒரு ஸ்டாப்பு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டாப் தான், லைன் 5ல். ஓகே, அதாவது உட்காந்துட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து பீக் டைமில் இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தரம், வாய்ப்பே கிடையாது. அப்பா. ஸோ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம், அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம் டக்குன்னு. ஒரே சிரிக்கிறாங்க. ஹலோ, I'm a travel blogger from India. Nice. Thank you. Nice to meet you. Really surprised to know you understand English. So you understand English? Yeah, great. I speak. Great. I'm from Morocco. We study. Oh, you're from Morocco, studying in China. Yeah. Oh, great. Nice. Nice to meet you too. Thank you. சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். வெயிட் பண்ணுவோங்க, போயிட்டு இறங்கிட்டு பேசுவோம். ஃபைனலாக இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். ஒரு சின்ன பிளான் சேஞ்சு, இடையிலேயே இறங்குறோம். என்ன ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஃபு ஸ்கொயருங்க. போகிற வழியில் டக்குன்னு ஒரு பிளான், ஒரு சேஞ்சு, போகலாம் வாங்க. அப்படியே எக்ஸிட் போகணும் வெளியில். அப்படி என்ன குமார் ஸ்பெஷல் திடீர்னு நீங்கள் இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை இங்கே ஒரு யூஸ்வலாக வந்து எல்லா நாளும் சாயங்காலம் 7 to 10 மணி வரைக்கும் இங்கே ஒரு ஸ்பெஷல் நடக்கும். அதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? நேற்று முந்தின எபிசோடில் பார்த்தீங்களா, அதே தான். பார்த்தீங்களா, சைனீஸ் பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அவங்க வாழ்க்கையில் வந்து இன்றியமையாதது. இங்கே பாருங்கள், டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைக்கெல்லாம் பார்த்தீங்களா, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு, ரோஸ் கலருன்னு வச்சுருக்காங்க. என்ன டான்ஸ் ஆடுறாங்கப்பா. பயங்கரமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது இந்த கலர் தாங்க. சும்மா சீ ப்ளூ, அக்வா ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க பாருங்க. தலையை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இங்கெல்லாம் யார் வேணாலும் வீடியோ எடுக்கலாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இவரே வீடியோ தான் எடுப்பாராட்டிருக்குது. மேலே போகலாம் வாங்க. போலீஸ் இருக்காங்க அங்கங்கே, பட் ஆனால் சும்மா அப்படியே யாரையும் எதுவும் கண்ட்ரோல்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படி நடந்துட்டு இன்கேஸ் யாராவது பிரச்சனை பண்ணால் மட்டும் இது பண்ணுவாங்க. மற்றபடி சைனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரினே சொல்லலாங்க. திருட்டு பயம், இந்த வெஸ்ட்டு நடக்கிற மாதிரி வெஸ்டர்ன் சிட்டிஸ்லாம் இப்போ நியூவாக இருக்குது, இதிலெல்லாம் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு இல்லாமல் ஹோம்லெஸ்ஸாக நம்மளே பார்த்துருப்போம் இந்த ஹவாய் தீவுகளில், லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம். இங்கெல்லாம் மக்கள் வந்து அவ்வளோ பண்பட்டு இருக்காங்க. எந்த விதமான குற்றங்கள் வந்து மேக்ஸிமம் நடக்கிறது இல்லைங்க. அதனால் ரொம்ப சேஃபான கண்ட்ரி. லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரே இஷ்யூ, பட் அதுவுமே இப்போ நம்ம ஆப்ஸ் மூலிமா எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஓகே, வந்தாச்சு. அட்டகாசமான டிஎன்ஃபு ஷோ இருக்குது.
முந்தின எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் அந்த மாவோ ஜெடாங், இந்த நாட்டோட தேசத்தந்தை, மாவோயிசம் உருவாகிற காரணமாக இருந்தவர். அது ஒரு விதமான கம்யூனிசம்னு வைங்களேன். சைனாவில் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, மாவோயிசம். இங்கே வந்து லைட் ஷோ நடக்குங்க டெய்லி சாயங்காலம் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். டக்குன்னு படித்தேன், திடீர்னு ஞாபகம் வந்தது. சரி ஓகே, இடையில இறங்கி அதை காமிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது, லைட்டெல்லாம் போட்டு எல்லா வானூரிய கட்டடங்கள். பட் லைட் ஷோ எங்கே? அப்புறம் இந்த வாட்டர் ஃபவுண்டன்ஸ் இதெல்லாம் கூட லைட் போடுவாங்களாமா, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரிங்க, யார்ட்டையும் கேட்குறேன். அந்த ஃபோட்டோ ஆஃப் கான்டிகம்ஸ்னு சொல்லுவாங்க. எத்தனை மேபி 8 மணிக்காக கூட இருக்கலாம். சரிங்க, ஓகே. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, வந்ததுக்கு சூப்பராக இந்த டான்ஸ் பார்த்தாச்சு. இந்த அட்டகாசமான இந்த நாட்டுன்னு சொல்லக்கூடாது, சாரி, இந்த ப்ராவின்ஸோட முக்கியமான ஒரு ஸ்கொயர், டிஎன்ஃபு ஸ்கொயர் நைட்டில் பார்த்தாச்சு. ஓகே, கேட்டேன், உங்களுக்கு தெரியல, பட் நெட்டில் இருந்தது. லைட்டு போட்டு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் பயங்கரமாக எல்இடிலாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, கீழே இறங்கி மெட்ரோ பிடிச்சி போவோம். ஆல்ரெடி நீங்கள் மெட்ரோ நிறைய பார்த்துட்டீங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபுக்ஸின் மார்க்கெட் மெட்ரோவில் இறங்கிட்டு கன்டினியூ பண்ணுவோம் ப்ளாகை. இப்போதைக்கு மூடுறேன், பிறகு சந்திப்போம். வந்தாச்சுங்க, 2 லைன், லைன் 2, லைன் 5 மாற்றி ஃபுக்கினுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்த ஊர் இல்லை, சைனாவை பொறுத்த வரைக்குமே மெட்ரோ இருந்ததுன்னா பெருநகரங்களில் பெஸ்ட்டு மெட்ரோ எடுக்கிறது தான். ஏன்னா டிராஃபிக் வரும்போது நம்ம பஸ்ஸில் தான் வந்தோம். டிராஃபிக் நல்லா இருந்தது, டைம் எடுத்தது. இது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் டக்குன்னு வந்துடுதுங்க. எக்ஸிட்டு இதில் வேணாலும் போகலாம், இதுலேயும் போகலாம். நம்ம நடந்தே போய்ப்போம். வெளியில் போனோன்னா மார்க்கெட்டு தான். எக்ஸிட் B1 ஃபுக்கின், C1 B1 இந்த பக்கம் தான் போயிருக்கு, AD அந்த பக்கம், BC இந்த பக்கம். வாங்க, அதுவுமே கரெக்டாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா பெரிய ஸ்டேஷன்ஸு 4 பக்கமும் எக்ஸிட் இருக்கும். தப்பான எக்ஸிட் போயிட்டிங்கன்னா ஊரை சுற்றி வரணும். ஸோ ஆப்லேயே தெளிவாக போட்டிருக்கோம் எந்த கேட் எக்ஸிட் ஆகணுங்க, அதை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுங்க. அதில் குழம்பிடக்கூடாது. நம்ம ஊரெல்லாம் ஒரு எக்ஸிட்னா ஒன்று தான் வெளியில் போகிறதுக்கு இருக்கும். இங்கெல்லாம் 7-8 வரைக்கும் வச்சுருக்காங்க ஸ்டேஷனை பொறுத்து. அதனால் B1 எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம அதை ஃபுட் டூர் பண்ணுவோம். ஆப்கானிஸ்தானில் ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கென்யாவில் பண்ணது ஃபுட் டூர்னு சொல்ல முடியாது, ஒரு மார்க்கெட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டு வந்தோம். பட் இது வந்து ப்ராப்பர் ஃபுட் டூருங்க. நம்ம வந்து கொரியாவில் பண்ணியிருப்போம் ஃபுட் டூரு, தைவானில் பண்ணியிருப்போம். அட்டகாசமான நைட் மார்க்கெட்ஸ் போயிட்டு ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த நைட் மார்க்கெட்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த செங்டுவை பொறுத்தவரை. முக்கியமாக சைனாலேயே ரொம்ப சுவையான, நமக்கு பிடிச்ச காரசாரமான உணவுகள் கிடைக்கிறது இந்த சிச்சுவன் ப்ராவின்ஸில் தான், செங்டுவில் தான். ஸோ இது நமக்கு வந்து ஒரு பெரிய உணவு வேட்டையாக தான் இருக்க போகுது. தயாராகிக்குங்க. காற்றுலேயே வந்து கறி வாசனை வருதுப்பா, மூக்கை தொலைக்குது. வெளியில் வந்தோடனே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் விதவிதமான சாப்பாடு, ஃப்ரூட்ஸு. B1 வெளியில் வந்துட்டோம், அப்படியே போக வேண்டியதான் மார்க்கெட்டுக்கு. நம்ம ஊர் மாதிரியே ஊசி பாசி எல்லாம் வாங்கலான்றது. வளையல் ஏன்னா தைவான் கொரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து மார்க்கெட், அப்படி நைட் மார்க்கெட்னு போட்டு இது மாதிரி விட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி அதுக்குன்னே தனி ஸ்ட்ரீட் ஆர்டர் இருக்கும். இங்கே வண்டியெல்லாம் போக முடியாது, நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே எதுன்னு கண்டுபிடிக்கணும், இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதே தாங்க, வந்து விட்டோம். பார்த்தீங்களா, நம்ம இந்த சைனா ட்ரிப்போட முதல் ஃபுட் டூர் அட்டகாசமாக சிச்சுவன் பெப்பர் கார்ன்ஸ், சிச்சுவன் ஹாட் பாட், இதெல்லாம் பயங்கர ஃபேமஸுங்க. காரசாரமான சைனீஸ், முக்கியமாக சிச்சுவன் உணவுகளை முதல் ஃபுட் டூரில் ருசிக்கலாம். வாங்க, ஃபிக்குன் நைட் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதோ சும்மா தலைதெறிக்க வைக்கும் காரத்தோட இந்த நாட்டோட ஃபுட் டூர் ஆரம்பிப்போம். எடுத்தோடனே பார்த்தீங்களா அட்டகாசமான சீ ஃபுட்டு. ஆக்சுவலாக இது கடல் பக்கத்தில் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஈஸ்ட் சைனா சீலேருந்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்கே பாருங்கள், நமக்கு ரொம்பவும் பிடித்த
ஸ்குவிட்டு கணவாய். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக சாப்பிட்டோமே ஆக்டோபஸ் டன்சேனியாவில் ஸ்குவிட்டு ஃபுல்லாக எல்லாம் ஸ்குவிட்டும் ஆக்டோபஸும் தான் வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி சும்மா இந்த ஊர் பெப்பர் கார்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குன்னே ஒரு தனி மிளகுங்க, சிச்சுவன் பெப்பர் கார்ன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர் மிளகு கருப்பாக இருக்கும். ஹலோ ஹாய் ஹாய், ஐ எம் a travel blogger from India. Indo. India. Indo Yeah. Nice to meet you. Nice to meet you. Thank you. நம்ம ஊர் கருப்பு மிளகு இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே சிச்சுவன் இந்த ஏரியாலே விளைகிற அப்படி கிட்டத்தட்ட பிங்க் ரெட் கலரில் ஒரு மிளகு இருக்குங்க, பயங்கர காரமாக இருக்கும். அது மற்றும் மிளகாய் வரமிளகாய் வந்து சிச்சுவன் வரமிளகாயை இங்கே விளையிற வரமிளகாய் பயங்கர காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய இந்த பெப்பர் கார்ன்ஸ் இந்த சிச்சுவன் மிளகும் வரமிளகாயும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, காரசாரமாக சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய நைட் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு நிறைய லோக்கல்ஸ் வர இடம், அதனால் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஒன்று பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றிடுவோம், ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலாக எது சாப்பிட்றதுன்னு வந்து சாப்பிடுவோம் வழக்கம் போல். ஓகேவா? இது பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எப்பவுமே வந்து நிறையா ஒன்ஸ் பண்ணும்போதும் போடுறாங்க, ஒன்ஸ் பார்பிக்யூ பண்ணதுக்கப்புறமும் மேலே வந்து அந்த பொடியை தூக்குறாங்க பாருங்கள், மசாலா. இது வந்து நிறைய இது யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இது யூஸ் பண்ணல பாருங்கள். பார்த்தாலே செம்மையாக இருக்குது, எவ்வளவு மசாலா யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, அப்புறம் வந்து கியூமின், அதாவது சீரக பவுட்ரு, இதெல்லாமே போடுறாங்க மிளகாத்தூள் தவிர. அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டும் காரசாரமாகவும் இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்நாக்கு, பார்த்தாலே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. ஹலோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. கண்டிப்பாக சிச்சுவன் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணியே ஆகணும். இது இருக்குல்ல சைனாலேயே, சாரி என்னங்க இதில் போகலாமா வண்டி? நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ டிராஃபிக்லேயும் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ சைனா வந்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க, வாத்து நிறையா சாப்பிட்றாங்க சைனாவில், முக்கியமாக பன்றி கறி நிறையா சாப்பிட்றாங்க, அதுவும் இல்லாமல் வாத்து நிறையா சாப்பிட்றாங்க. முக்கியமாக சிச்சுவனில் முயல் கறி நிறையா சாப்பிட்றாங்க. முயலோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வேக வச்சு இந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ முயல் தலை, வாத்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே பார்த்தீங்களா. இது வந்து இந்த பெப்பர் கார்ன் நான் சொன்னல, இங்கே பாருங்கள் பெப்பர் கார்னில் இருக்குது பாருங்கள். அது தவிர நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க, முக்கியமாக சிச்சுவன் பெப்பர், அப்புறம் இந்த இலை பிரியாணி இலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இதுதான் இந்த சிச்சுவன் பெப்பருங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். பார்த்து வித்தியாசமாக இருக்கே. கண்டிப்பாக முயல் கிடையாது, முயல் மூஞ்சி இப்படி இருக்காது, வாத்து மாதிரி தான் தெரியுது. வாத்தோட தான் உங்களுக்கு வந்து நீளமாக இருக்கும் வாய். ஓகே, பார்த்துட்டு வருவோம். ஓகே, I'll go. தேங்க்யூ. எப்படி சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, மிளகாப்பொடி தண்ணியிலேயே ஊற வச்சுருக்காங்க, வேக வச்சு நாக்கில் வச்சிங்கன்னு வைங்களேன், சும்மா சுள்ளுங்கோ நம்பிளிங் சென்சேஷன் வரும். அதாவது நாக்கே மரத்து போயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குங்க இங்கே. சூப்பு எல்லாம் பாருங்க, மிளகா பாருங்கள் எத்தனை மிதக்குது பாருங்கள். ஹலோ இந்தியா பிளாகர் பாருங்கள், மிளகா தெரியுதா, எத்தனை மிளகா போட்டிருக்காங்க பாருங்கள். வரமிளகா, அப்புறம் சிவப்பு மிளகா. ஐயோ சாமி, மிளகாலேயே அப்படியே ஊறுது தண்ணி, அதில் வேக வைப்பாங்க பலவேறு ஐட்டங்களை பார்த்தீங்களா. கோழி கால், அதுவும் ஃபேமஸ் இங்கே. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன், பன்றியோட கால். இது வந்து இந்த சங்கு தானே, நத்தை சாப்பிட்றாங்க. இது கடலைக்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இங்கே விதவிதமான பார்பிக்யூ, அப்புறம் விதவிதமாக வெஜிடேரியன்ஸும் நிறையா இருக்குங்க. நீங்கள் கால்படாதீங்க, வெஜிடேரியன்ஸ் வந்தீங்கன்னா நிறைய இங்கே விதவிதமாக காளான் சாப்பிட்றாங்க பாருங்களா. இது ஒரு காளான், இந்த காளான் இலக்காளான்லேயே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், இத்தினூண்டு காளான், வெரைட்டியாக இருக்குது. அது தவிர நீங்கள் வெஜிடேரியன் இது காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு, கீரை, வகையான கீரை எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்து கொடுத்து வெஜிடேரியன் மட்டும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். எண்ணெயெல்லாம் பக்கத்தில் இருக்கும், அது மட்டும் நீங்கள் பியூர் வெஜ் எதிர்பார்க்க முடியாது. பாருங்களேன், இதெல்லாம் சின்னது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 4-5 யுவன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கோழிக்கால்லாம் மசால் போட்டு வச்சுருக்காங்க, கோழி ஈரல் வேணுங்கிறத எடுத்து கொடுத்தோம்னா பார்பிக்யூ பண்ணி தருவாங்க. அப்புறம் அந்த சாஸ் மாதிரி இருக்குல்ல ஹாட் பாட், அதுலேயும் சாப்பிட்லாம். ஹாட் பாட் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சிச்சுவன் வந்தாலே, செங்டு வந்தாலே ஹாட் பாட் சாப்பிடுங்க. ஹாட் பாட்னா ஒன்றும் இல்லை, கொதிக்கும் மசாலா தண்ணியில் அது தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அதை வச்சுருவாங்க கீழே, சூடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை கீழே ஒரு அடுப்பு மாதிரி வச்சு, சைடில் உங்களுக்கு விதவிதமான கறி, வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாம் வச்சுருப்பாங்க.
வேணுங்கிறத நீங்களே அந்த கொதிக்கிற மசாலா தண்ணியில் சூடு பண்ணி நீங்களே சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளோதான். அதுக்கு பேர் தான் ஹாட் பாட்டு. சும்மா அப்படியே சுருக்குன்னு இருக்கும். நாக்கில் போட்டால் நாக்கு வேகிறது மட்டும் இல்லாமல் சொரணையே இல்லாமல் போயிடும் நாக்குக்கு, அந்தளவுக்கு இருக்கும். வேறு எப்படி இருக்குது பாருங்க. ஃபுட் மார்க்கெட்டாக இப்படி தான் இருக்கணும். நம்ம கென்யாலையும் இதுலேயும் பண்ணமே பெருசாக ஒன்றும் இல்லாமல் பாருங்க. இதெல்லாம் என்னன்னு தெரில. மீனை பொளந்து ஃபுல்லாக மசாலா போட்டு அப்படியே பார்பிக்யூ பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே வெந்துட்டுருக்கு சுட சுட. இது வெங்காயத்தாள் இது போட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்களா ஆயிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சிப்பி இதுக்குள்ளே இது இருக்கிறது, அது பாருங்க. அது அப்படியே கோச்சிட்டு இருக்கு பாருங்க ஆயிஸ்டர்ஸ். ஸோ பரவாயில்ல, லேண்டுக்குள்ளே இருந்த லேண்ட்லாக்டு ப்ராவின்ஸாக இருந்தால் கூட நிறைய இங்கே கடல் உணவுகள் கிடைக்குது. அந்த சென்ஜன், குவான்சு, ஹாங்காங் மக்கள் அந்த ஏரியாவிலேருந்து வரும் கடல் பக்கத்தில் இருந்து. பட் அங்கேருந்தே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டருங்க தூரம். எல்லாம் ட்ரக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டியாக மசாலா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வேணுங்கிறவங்க பார்பிக்யூக்கு ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே இந்த ஏரியா. எவ்வளோ வேணுமோ எடுத்து கொடுத்துட்டோம்னா பார்பிக்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. உட்காந்துட வேண்டி தான். ரொம்ப சேஃப்டி. அதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க. திருடிட்டு போடுறது அது மாதிரி எதுவும் கிடையாது. களவாணியெல்லாம். ஸோ சேஃபாக நம்ம ஜாலியாக நடக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். டேய் சாமி, இங்கே நைட்டு 1-2 மணி வரைக்கும் இருக்குங்க நைட் மார்க்கெட்டு. சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். 12-1 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மசாலா போடாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா மசாலா போட்டு வச்சுருக்காங்க. சீனர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தான் காரசாரமாக சாப்பிட்டாலும் கூட நிறைய வந்து கீரைகளும் இந்த காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்றாங்க. பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க எல்லாம். இது என்ன இது? ஏதோ ட்ரிங்க்ஸ் ஆட்ருக்கு. வெரைட்டியாக இருக்குது சாமி. அடாடாடாடாடாடா. இல்லையே இங்கே பாருங்க. ஹலோ, ஐ மீன் இந்தியா பிளாகர். மிளகாயில் வரும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது வந்து என்ன கோழி காலுங்க இது. அதில் ஃபுல்லாக மிளகாவோட மசாலையே வேக வச்சுருக்காங்க பாருங்களேன். கால் தானே இது, கோழிக்கால் தான். கோழிக்காலுக்கு மட்டுமே ஒரு கடை இங்கே பாருங்க. ஒன்று வெள்ளை கலரில் இருக்குது, ஒன்று மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்து பச்சை கார்ன்ஸு. சிச்சுவன் கார்ன்ஸுங்கிறது பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மிளகா. நம்மளுது மிளகா போடுவோம், யூஸ் பண்ணுவோம் மசாலா. பட் இது வந்து அடுத்த லெவலுங்க. இது பார்த்தீங்களா, பார்த்தாலே செமையாக இருக்குது. கோகோனட் ஜூஸ் அண்ட் கோகோனட் மீட்டுங்க. இளநியை வெட்டி, இளநீ உள்ள அந்த இது இருக்கும்ல நொங்கு, இது என்னது இளநியோட இது சதை, அது வந்து அழகாக வெட்டி கொடுக்குறாங்க ரவுண்டாக. அந்த கோகோனட் மீட்டுன்னு பாரு எவ்வளோ அழகாக புரியுது பாருங்களேன். இது என்னது இது? லேண்ட் சுட்டி ஆர்டரிங் ஏரியா. இதெல்லாம் வெஜிடேரியனுங்க. இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு. நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதில் மசாலா போட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள். ஹாய் ஹாய் ஹாய். பாருங்க மிளகாயில் போட்டு பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. அடாடாடாடாடா. இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டிக்கு ஃபுல்லாக எல்லாம் கறி தான். மோஸ்ட்லி பீஃபாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, போர்க்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே கூட குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்காங்க. பக்காவாக வந்து கிரில் பண்ணி பாருங்க. மசாலாவில் போட்டாவே ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. இது இன்னொரு கடை. ஹலோ ஹலோ. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டுங்க அந்த ராபிட் ஹெட்டை, முயல் தலை. இங்கே பாருங்க, இதுதான் அது. பார்த்தா வாத்து மாதிரி இருந்தது. இல்லை, கேன் யூ டேக் திஸ்? இது பாருங்க முயல் தலை. திஸ் ஆல்சோ ராபிட் ஹெட்? No, this is rabbit, but that is duck. Oh, this is rabbit head. Yeah. So all these are rabbit head. No, this is for duck. Look at the shape. Yeah, this is patak means the bird. Just duck. Oh, okay. Which is rabbit?
திஸ் ஒன் This one and that one. இதுவும் அதுவும் ராபிட்டுங்க. இங்கே இருக்கு நீளமாக இருக்கிறது வேற, கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இது ராபிட் ஹெட். இதுதாங்க ராபிட் தலை, செம்மையாக இருக்குது பார்த்தா. தேங்க்யூ. அதோட மற்ற பீசஸ் எல்லாமே வேக வச்சு வச்சுருக்காங்க, பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. எல்லாத்தையும் பார்த்துருவோம், அப்புறம் வந்து சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி ராபிட் தலையை சாப்பிடாமல் இன்றைக்கி கிளம்புறதில்ல இன்றைக்கி. இது ரொம்ப ஃபேமஸ் சிச்சுவனில். அது அப்படியே மிளகா சாந்தில் வேக வச்ச ராபிட் ஹெட்டு. என்ன கலர்ஸ் பாருங்க, அடே சாமி. இதெல்லாம் சிக்கன் மாதிரி தான் தெரியுது. இது ராபிட் ஹெட்டு தான் நினைக்கிறேன், இதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சுஜிச்சோ சுஜிச்சோ இது which one? This one. This one. இது பாருங்க, இது ராபிட் தலை தான். செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. வெல்கம். ஓ, இந்த சைடு ஏதோ சின்னதாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் குட்டி கடை. இது பாருங்க, ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க. ஸ்டிக் எத்தனை இருக்கு பாருங்க. இது பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறாரு. அவங்க வசதிக்கு தகுந்தாப்புல கடை போட்டுக்கிறாங்க. இந்த வண்டியிலே எடுத்துகிட்டு வந்துருக்காரு பாருங்க கடை. சரிங்க, அப்படியே வித்தியாசமாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, வித்தியாசம் சொன்னோன்னு பார்த்தீங்களா, சைனா வந்தால் கரப்பாம்பூச்சி விதவிதமான பூச்சிகள் சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் இன்னும் 2 நாள் நம்ம பார்க்கல, இன்றைக்கி பார்த்துட்டோங்க. இந்தாங்க, பயந்துடாதீங்க, இங்கே பாருங்கள், வாய்ப்பே இல்லைங்க. விதவிதமான வார்ம்ஸு, புழு, பூச்சி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்கார்பியன் இருக்குது பாருங்க, தேள், நிறைய குட்டி குட்டி புழுக்கள், கிராஸ் ஹோப்பர் அதாவது வெட்டுக்கிளி எல்லாமே இருக்குங்க. பல வெரைட்டி இருக்குது இதில். இங்கே பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சி தான் இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இது ஃபைனலாக தேள். இது நமக்கு வேண்டாங்க. தேள் செம்மையாக இருக்குது பாருங்க. சாமி, இதெல்லாம் பூரானா? வித்தியாசமாக இருக்குது இந்த பூரானு. வாய்ப்பே இல்லைங்க. என்னடா இவ்வளோ நேரம் இன்னும் எக்ஸோட்டிக் ஃபுட் வரலையேன்னு பார்த்தா வந்துருச்சு. ஹலோ, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம், பெய்ஜிங் மாதிரி போய் சாப்பிடுவோம். இங்கே இது ஃபேமஸ் கிடையாது. இது ஏதோ ஈரல் இருக்குங்க, ஆட்டீரல் இருக்குல்ல, அதை வந்து எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இது பார்த்தா ஈரல் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. ஆனால் எது சொன்னாலும் சரி, ஃபைனலாக ஃபுல்லாக மசாலாவை போட்டு பெப்பர் போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஈரல் மாதிரி தான் தெரியுது. ஈரல் வேக வச்சு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, வெஜ்ஜு வந்துருச்சுங்க. வெஜ்ஜு கேட்டிங்களே பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா. நம்ம ஊரில் வேக மசிச்சே உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம்ல, சூப்பராக. சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். அது பண்ணி அது கூட ஃபுல்லாக வெஜிடேரியன் இது பண்ணி இதையும் மசாலா பண்ணி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குங்க. இது பியூர் வெஜிடேரியன் கடை நினைக்கிறேன். சில விஷயங்கள் மேபி இருக்கலாம், பட் உருளைக்கிழங்கு மசாலா வெஜிடேரியன் ஆளுகள் கேட்பீங்களே, என்ன குமார் எதையுமே சொல்லாமல் காட்ட மாட்டேங்கிறேன் எங்களுக்குன்னு, பார்த்துக்கங்க, உங்களுக்கு தான். மிளகா பிடி எத்தனை போடுறாங்க பாருங்க. இதுலங்க வித்தியாசமானது, ஏதோ ஒயின் மாதிரி இதாகிட்டு இருக்கு. ஒயின் மாதிரி தாங்க இருக்குது. அதில் வந்து இந்த பல்வேறு விதமான ஸ்பைசஸ்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. ஸ்பைசஸ் டீயா இல்லை ஸ்பைசஸ் ஒயினான்னு தெரில. இதான் கொஞ்சம் டெசர்ட் கடைன்னு நினைக்கிறேங்க. டெசர்ட் தான் அது. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸு பாருங்கள், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது திராட்சை தானே, இது சிவப்பு கலர் திராட்சை. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இப்போ. ஸோ பால் மாதிரி ஊற்றி அதில் இந்த ஸ்பைசஸை போட்டு இது ஒரு டெசர்ட் பண்ணுறாங்க. வித்தியாசமாக இருக்குது. மசாலா பால் குடிப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து வித்தியாசமான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பால் டெசர்ட் கடை. இதுவும் டெசர்ட் தான். ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. மேங்கோ நிறையா சாப்பிட்றாங்க சீனாவில். இது பார்த்தீங்களா, கருப்பரிசி
ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கருப்பரிசி அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அது சாப்பிட்றாங்க பாருங்கள். கருப்பரிசி, இந்த க்ரீம்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து டெசர்ட்டு பக்காவாக சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்றது. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஆஹா வந்தாச்சு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? கொழுக்கட்டை, எனக்கு வேக வச்ச கொழுக்கட்டை இல்லாமல் சுட்ட கொழுக்கட்டை வித்தியாசமாக இருக்குல்ல. இவங்க சைனாவில் முக்கியமாக நிறைய எள்ளு சாப்பிட்றாங்க. எள்ளு உடம்புக்கு நல்லது. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, செசமின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெயும் நிறைய வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உணவுக்கு தயாரிக்கிறதுக்கு. செசமி ஆயில் பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் கருப்பு எள்ளு போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. இது எண்ணெயில் பொரிக்கிற இடம் மாட்டிருக்கு. வெஜ்ஜும் இருக்குதுங்க, அங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. வித்தியாசமான காளான்கள், மீன் இருக்குது. எண்ணெயில் பொரிக்கிறாரு. அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் சைடில் உள்ள குட்டி டேபிளில் உட்காந்துக்கணும், செஞ்சு கொடுத்துருவாங்க. இதான் கணக்கு. சீ ஃபுட்டு கடை. அதான் அந்த இந்த மசில்ஸு, இந்த வெரைட்டி மீன் இருக்குது. இதுவும் அதே தான். சிக்கன் இது பார்த்தீங்களா, ஃப்ராகுங்க. அப்படியே முழு தவளையை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ராகும் நிறையா சாப்பிட்றாங்க சைனாவில். மீண்டும் சீ ஃபுட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நிறையா. ஹலோ, இந்தியா பிளாகர். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் நண்டு. இவ்வளோ நண்டு பார்க்கல, இப்போ அதையும் பார்த்துட்டோம். இது கொஞ்சம் நண்டு வகையை சேர்ந்தது, ஆனால் நண்டு இல்லை, வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் பெப்பர் கார்ன்ஸ் தான். இந்த கார்ன்ஸ் பார்த்தீங்களா தெரியும். இது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது, க்ரீன் கார்ன்ஸு. இது வந்து பண்ணுக்குள்ளே ஏதோ வச்சு சாப்பிட்றாங்களாட்ருக்கு, மசாலா வச்சு. கிரில் கடை தான். அடே சாமி நானா, எத்தனை வெரைட்டி, எத்தனை மக்கள். மணி 9 ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். போயிட்டே இருக்குது பாருங்கள், நீளமாக கிலோமீட்டர் கணக்கில் போக மாட்டேங்குது ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இது டெசர்ட்டு. நீங்கள் பூவெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் மல்லிகைப்பூ இருக்கும்ல, மல்லிகைப்பூவில் ஒரு ஜூஸ் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக வாழ்க்கையில் இங்கே தான் பார்க்குறேன் மல்லிகைப்பூ ஜூஸ். பார்த்துக்குங்க, வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு பூ போட்டிருக்காங்க, அந்த ஜூஸு. இது ஏதோ கொஞ்சம் ஒரு வைன் மாதிரி இருக்குது. இது ஏதோ போட்டிருக்காங்க. இது ஏதோ இந்த பழம் பேர் தெரியல எனக்கு. குட்டி ரோஜா பூ மாதிரி தெரியுது, அதோட குட்டி இது மாதிரி தெரியுது, அதோட ஜூஸு. பூக்கள் ஜூஸ் கடை. வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம். இங்கே நிறைய டொஃபு, அந்த பாலாடை கட்டி அது சம்மந்தமாக நிறைய சாப்பிட்றாங்க. அப்புறம் கறியை அரைச்சி அதை உருண்டை பண்ணி அப்படியும் சாப்பிட்றாங்க. பாருங்க, வாய்ப்பே இல்லை. மனம் இங்கேயே இதாகுது. பீஃப்னு நினைக்கிறேன். அதோட குடல் இருக்குது பார்த்தீங்களா, அது குடல் கறி. குடல், நுரையீரல் அதெல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இந்த சிச்சுவன் பெப்பரில் அப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக. அட்டகாசம். யாருங்க குடல், இந்த பக்கம் நுரையீரல், செம்மையாக இருக்குது பார்த்தாலே. வாசமே சூப்பர். அதுக்கு இந்த மசாலாவோட இது பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. கால்லாம் இருக்குது. மாட்டோட வித்தியாசம், எல்லா பாகங்களையும் வேக வச்சு இது பண்ணுறாங்க. அகெயின் மறுபடியும் இதுக்கு வந்துட்டோம். டெசர்ட் இருக்குது. வித்தியாசமான பழங்களை எல்லாம் வந்து இந்த வினிகரோ ஏதோ ஒரு தண்ணின்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஊற வச்சுருக்காங்க. கொய்யாக்கா. டெசர்ட் கடை. இது கோழிக்கால் அது இதுன்னு இருக்கு. டெசர்ட் கடை. இது என்னங்க, இது வித்தியாசமாக இருக்கு. இது ஸ்நாக்ஸ் கடை. ஒன்று எடுத்து 5ன்னு போட்டிருக்கு, 62 ரூபா. ஏதோ ஒரு பால்ஸு, அதில் செசமி போட்டிருக்காங்க, எண்ணெயில் பொரிச்ச பால்ஸ். இனிப்பா காரமானு தெரில. மறுபடியும் மண்டம் சீ ஃபுட் கடைக்கு ஆக்டோபஸ் கிரில் ஆகிறது போட்டுருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஆக்டோபஸ்ஸு. இந்த பக்கம் எல்லாம் ஸ்குவிட்டு, கணவாய். அது வந்து பெரிய கணவாய் அப்படி சொல்லிக்கலாம். தமிழில் ஆக்டோபஸ் கணங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க நம்மளோட இந்த டென்சானியா சீரீஸ் பார்த்துட்டு, பேய் கணவாய் அப்படின்னு. கரெக்டாக ஆக்டோபஸ்னால் பேய் கணவாயா என்ன சொல்லுங்கள்? ஸோ ஸ்குவிட் அண்ட் ஆக்டோபஸ் தான் இங்கே. ஸோ வேணும்னா கிரில் பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு.
கார்ட்டூன் பேன் கேக். இதுங்க வித்தியாசமாக இருக்குது. கார்ட்டூன் பேன் கேக். இங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. பேன் கேக்லேயே கார்ட்டூன் போடுவாங்களோ? வித்தியாசம் உங்கள் பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்களேன். ஐயோ பெரிய இது பாருங்க இருக்கு பாருங்க. காட்டுறேன் இருங்க. அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. தெரியுதா? ஏதோ கார்ட்டூன் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. இவர் ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காருங்க. வாய்ப்பே இல்லைங்க. எங்கே போனாலும் எடுக்க முடியாதுன்றது. இவ்வளோ கூட்டம். வாங்குறது கூட்டம் இருக்கோ இல்லையோ, ஃபோட்டோ எடுக்கிறது கூட்டம் வந்துடுது. இந்த மாதிரி வித்தியாசமான இதுக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் படங்கள்லாம் முக்கியமாக இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து அதுலேயே செய்கிறாங்க பேன் கேக்கு. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கே. இது எப்படி உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறது? எப்படி கார்ட்டூன் பேன் கேக் முதல் முறையாக தமிழில். வித்தியாசமாக இருக்குது. வாய்ப்பு இல்லை. எவ்வளோ கூட்டம் பாருங்க. அவங்க பார்க்குறாங்க. அட பாவிகளா, யாரும் வாங்க மாட்டீங்க, வீடியோ மட்டும் எடுக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு தெரியல சைனாவில். இல்லைன்னு நினைக்கிறேன். மெயினாக யூடியூப்பில் டிக்டாக்லாம் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து போர்க்கோட கால் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இன்னும் போகுது. இன்னும் அது வரைக்கும் போகுதுங்க. எண்டு வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பிடலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா? இது வந்து கண்டிப்பாக வாத்து தான். பார்த்தாலே தெரியுது பாருங்க. இந்த நீளமாக மூக்கு இருக்கும். இது வாத்து. நம்ம அங்கே பார்த்தது வந்து முயலோட தலை. ஸோ முயல் தலை, வாத்து தலை எல்லாமே சாப்பிட்றாங்க. வாத்தோட கழுத்து, இத்தனை வாத்து கழுத்து நல்லா நீளமாக இருக்குமே. மிளகாயை பாருங்க. இது வாத்தோட கால் நினைக்கிறேன், இல்லை கோழிக்காலாக இருக்கும். எத்தனை மிளகாய், எத்தனை பெப்பர் கார்ன்ஸு. இது அந்த மசில்ஸ்லேயே வேற ஒரு வகைங்க. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்ச சொல்லுங்கள். 2.10. இது வந்து 3.5. அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. வந்தாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா அந்த எண்டு. 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் வருது. இதுக்கப்புறம் கடைகள் குறைஞ்சிருச்சு. சரி, ஓகே. சரி, எல்லாத்தையும் ஒருக்கா பார்த்தாச்சு. சாப்பிட்றலாமா? போகலாம் வாங்க. வந்துட்டோங்க. நம்ம முதல்ல அந்த முயல் தலையோட ஆரம்பிச்சிடலாம். பட் இங்கே பாருங்கள். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லைங்க. இங்கே பாருங்கள். இது என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? ஏதோ கறி, அதில் வந்து மூளை போட்டிருக்காங்க. மூளை வெந்துட்டு இருக்கு பாருங்க. இதை பார்த்தாலே ஆசையாக இருக்குங்க. இந்த மூளை, அதுவும் இந்த மிளகா சாந்தில் வந்து வெந்துட்டு இருக்குது. அப்படியே பரபரன்னு செம்மையாக இருக்குது பார்த்தா. ஸோ இந்த சிச்சுவனோட ஸ்பெஷல் குணமான அந்த இதை சாப்பிட்ருவோங்க. ராபிட் ஹெட். துசி. This is tuizo? இதாங்க பாருங்க. இது அட்டகாசமான முயல் தலை. How much price வந்து? 16 முயல் தலை. ரொம்ப ஜாஸ்தி. பட் வேறு வழி இல்லை, வந்தாச்சு, வாங்கி தான் ஆகணும். வேணும் ஈட்டிங் ஹியர். அப்பா 16 எவ்வளோ? இன்ட்டு 12.5. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா வருதுங்க. சரி வாங்க. இது கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. சுட இல்லை, பட் பரவாயில்ல. முயல் தலையை நான் முயல் சாப்பிட்ருக்கேன் சில இதில் முயல் இது. பட் முதல் முறையாக முயல் தலையை சாப்பிட போகிறோம். சிச்சுவன் ஸ்பெஷல். எஸ் ஐ பே. யா ஐ ஹேவ் அலிபே. யா. முதல் முறையாக சைனா வந்துட்டு முயல் தலை, இந்த அட்டகாசமான மிளகா மற்றும் மிளகு சாந்தில் ஊற வச்ச முயல் தலை சாப்பிட்ருவோமா? பயங்கர காரம். கொஞ்சம் சதை கம்மியாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. உண்மையாலுமே சொல்கிறேங்க, சைனா வந்தால் இந்த ப்ராவின்ஸ் வாங்க. நம்ம ஊர் உணவோட காரசாரமாக மசாலாவோட டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ வீடியோவுக்காக சொல்லலை. அந்த மிளகு இப்படி இறங்குது, அந்த சிச்சுவன் மிளகு. இந்த கறி சூடாக இல்லாமல் இருக்குது. மற்றபடி சூடாக
முயல் எப்படி இருக்கு முயல் சார் அது வாய்வை எப்படி இருப்பா கரெக்டாக தெரியுதா முயல் மாதிரியே கிரில்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டோம் இப்போ அடுத்தது கிரில்டு ஆயிஸ்டர்ஸ் இருக்குது அந்த இது வந்து இஞ்சி பூண்டோட இதுலேயே அதை பார்த்து சாப்பிடுவோம் அடுத்தது எனக்கு இது மூளை வேறு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அடுத்தது அதுதான் சரி நான் பொறுமையாக சாப்பிட்டேன் அப்புறம் அடுத்ததுக்கு போகலாம் தேங்க்யூ வெரி குட் வெரி ஸ்பைசி அண்ட் டேஸ்டி தேங்க்யூ பாய் லெமன் ஜூஸ் குடிக்கணும் அதெல்லாம் அப்புறம் எனக்கு இதை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சுங்க இந்த கொதிக்கும் மாட்டு மூளையை எதாக இருந்தாலும் சரி கொதிக்கும் மூளையை சாப்பிட்றேன் இன்றைக்கி அந்த மூளையிலையும் இதை போடுறாங்க பார்த்தீங்களா காரத்தை இது ஆல்ரெடி காரமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம் நாக்கு அப்படியே வெந்துரு மாட்டிருக்கு பயங்கர ஒரு மாதிரி மரத்து போன ஃபீலிங்கு அவ்வளவு காரம் ஏதாவது ஒன்று ஜில்லுன்னு குடிச்சு ஏதாவது ஒன்று ஜில்லுன்னு குடிச்சிட்டே தான் நம்ம இது வந்து சாப்பிட முடியும் வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸை இங்கே பாருங்கள் ஸோ இந்த பிரெயின் தான் வாங்க போகிறோம் இது பிரெயின் ஃப்ரை வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே அப்படியே மிளகா சாந்தில் வெந்துட்டுருக்கு பாருங்கள் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு இட்ஸ் ஓகே நோ ஜஸ்ட் enough இது ஆல்ரெடி பயங்கர காரமாக தான் இருக்குது இன்னும் காரம் வேணுமான்னு கேட்குறாங்க No, this one. Yeah, I like this, yeah. இதோ எண்ணெய் ஊற்றுறாங்க காரத்தை குறைக்கிறதுக்காக இப்படி பயங்கரமாக இருக்கா பார்த்தா யாக்கு I come that side, yeah. Maybe one here. Okay, thank you. எப்படி பயங்கரமாக இருக்கா பார்க்குதா மிளகா ரெண்டுமே போட்டிருக்காங்க 18 யுவன் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 220 ரூபா பட் ஓகே தான் சாப்பிட்ருவோமா வெளிச்சம் தான் கம்மியாக இருக்குது நைட்டில் வந்தங்காட்டி பட் பரவாயில்ல இப்போ கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது மூளை செம்ம டேஸ்ட்டு காரசாரமாக சூடாக முடியல சொல்கிறதுக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க மூளை மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ளே நூடுல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஸோ மூளை நூடுல்ஸு இந்த கிளாஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க இது நம்ம ஊர் சேமியா வெர்மிசிலி மாதிரி இருக்குது நூடுல்ஸ் கிடையாது சேமியா வித்தியாசமான மூளை சேமியா நீங்கள் வேறு வந்து கிளாரிட்டி இல்லைங்க நைட்டில் இப்படி தாங்க இருக்கும் அல்டிமேட்டு கொஞ்சம் லைட் இருக்க மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் இங்கே பாருங்க ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா இப்பயும் கம்மியாக தான் இருக்குது இப்போ தான் கரெக்டாக இருக்குது எவ்வளவு சிரமமாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு வெளிச்சத்தோடு காட்டணுங்கிறது இப்போ தான் கரெக்டாக இருக்குது ஏதோ பக்கத்து கடையில் நுழைஞ்சிட்டேன் இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் லைட்டு பத்தலாம்பீங்க கிளாரிட்டி இல்லையாம்பீங்க அப்புறம் என்ன பண்ணுறது சரி சூப்பராக இருக்கா உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கு காரெல்லாம் தூக்கல் அப்படியே மூளை சுட சுட அல்டிமேட் 200 ரூபாய்க்கு ஒர்த்து சூடாகவும் இருக்குது காரமாகவும் இருக்கா பயங்கரமாக இருக்கு பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவோம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன் பாருங்க மூளை எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா மூளை நல்லா அருமையாக மாவு மாதிரி வெந்திருக்கு அப்படியே மூளை சேமியா சாப்பிட்ருவோமா பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புவோம்来好，3倍看一下啊，可以周溜。பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு அந்த புகை வந்து லென்ஸில் அடிச்சிருச்சு அதனால தான் தெளிவாக தெரியல சைனாவில் பரவாயில்லைங்க ஒரு பீஸ் இதில் கேட்டாலும் தராங்க ஒரு பீஸ் கேட்டேன் 5 யுவான் நாங்கள் ஓகேன்ட்டேன் எல்லாமே நிறைய இந்த மாதிரி வகை வகையாக டேஸ்ட் பண்ண முடியும் நம்ம குறைஞ்ச விலையில் இருந்தால்来多少？你们那个河里面有没有这个玩意儿？呀oyster，有没有河里有哈？有没有？有没有河里多？எப்படி நல்லா இருக்கா还没河里。பாருங்க
என்ன சாஸ்ன்னு தெரியல அது, அந்த மிக்ஸ் ஆஃப் சாஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 等好3杯看一下里面可以做的哦。 பூண்டு போடுறாரு பாருங்க, நிறைய பூண்டு போடுறாங்க. 来5个嘛。不够挺好吗？ ஃபைனலாக 要不要辣椒？一个不放辣椒，一个不放，好好的，的。好的，好的。 ஃபைனலாக வந்து அந்த மிளகா சாந்தி வச்சுருக்காங்க பாருங்க, அது வச்சிடறாங்க. 一人比比你累不累嘛？ டேய் பாருங்க கொதிக்குதெல்லாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்லைங்க, நல்லா வாங்க. ஒன்று கேட்டாலும் கொடுக்குறாங்களா, நிறைய 10-20 வாங்குறாங்க. நம்ம ஒன்று தான் வாங்கியிருக்கோம். 5ங்கிறது எவ்வளோ? 65 ரூபாங்க, 62 ரூபா. ஆயிஸ்டருங்கிறது தமிழில் சிப்பி தானே. ஸோ சிப்பி பூண்டு கிரில் எப்படி நல்லா இருக்குல்ல? சாப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக இதில் எனக்கு சாப்பிட தெரியாது, அதனால் வச்சிட்றேன். நம்ம ஸ்பூனு, யூ ஹவ் ஸ்பூன் ஸ்பூன் நோ ஆயிஸ்டர் ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ். சிரிக்கிறாங்க. யூ ஹவ் ஸ்பூன் 不会用筷子啊？ ஐ டோன்ட் நோ. 我知道，我外面为什么？ 抓起来，哎！ ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன். 抓的嘛， ஸ்பூனுக்கு இது வாங்கி தருவாங்க கண்டிப்பாக, வேறு யார்ட்டே இருக்கும். 手后面有生抓呀， யா 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 有生抓噻。 யா 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 那就给拿叉叉。 ஓகே ஷாஷி ஷாஷி 哦，你下次把工具带上 சுஷி 嘛。 மீஹோ மீஹோ. 对，下次把工具带上。 எனக்கு தெரிஞ்ச வேர்டு அவ்வளோதாங்க தம்பி. வராங்க. தேங்க்யூ. எஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். தேங்க்யூ. பாருங்க நமக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன். அட்டகாசமான இந்த சிப்பி பூண்டு கிரில். செம்ம சூடாக இருக்குங்க. அந்த முயல் தலை மட்டும் சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க, நத்தை, பூண்டு, மிளகா, வெங்காயத்தாள் சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த காரசாரமாக கடல் உணவோட உணவே உணவு தாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி வந்து அவங்க சாப்ஸ்டிக்கு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரில. அது முழுசாக தான் வருது அப்படியே அந்த முழுக்கு. சிப்பி சாப்பிட்றலாமா? அட்டகாசமான டேஸ்ட்டு சிப்பி. அவ்வளோதான், ஒரே வாய் தான் முடிஞ்சது. அப்படியே வெறும் இது தான் இருக்குது. ஓகேங்க, பணம் 5 யுவான் கொடுத்துட்டு அடுத்து கிளம்பலாம். 看一下。 சூப்பர். 3வது உணவு டன். ஓகே தேங்க்யூ, வெரி குட். தேங்க்யூ 好好。 தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட். மீஹோ ஷோஷி ஷோஷி காமிச்சாச்சு, போகலாங்க. 我在这过来。 தேங்க்யூ. ஐயோ, அவ்வளோதாங்க, 3வது உணவு சாப்பிட்டோம். அடுத்தது போகலாம் வாங்க. அடுத்தது ஸ்குவிட் அல்லது ஆக்டோபஸ் சாப்பிட்லாமா? இந்த குட்டி நண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? குட்டி நண்டு, குட்டி ப்ரான்ஸ் தான் இருக்குது பாருங்கள், திருவுண்டு. நம்ம இதில் ராட்டு கருவாடு மாதிரி இருக்கும், திருவுண்டு தான் இருக்கும். குட்டி நண்டு பார்த்தீங்கன்னா திருவுண்டு நண்டு வறுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். பிளேட் வந்து 16, 22 அந்த ரேஞ்சுக்கு. மறுபடியும் கடைசியாக பார்த்துக்குங்க இந்த எக்ஸோட்டிக் ஐட்டங்களை. அப்படி பயங்கரம்ல. இங்கே மொத்த கடைகள்லேயே இந்த ஒரு கடை மட்டும்தாங்க இந்த புழு, ஸ்கார்பியனு இதெல்லாம் வச்சுருக்கிறது. இது இந்த ஏரியாவில் சிச்சுவனில் இது பெருசாக வந்து இது மக்கள் சாப்பிட்றதில்ல, அதனால தான் ஒரு கடை இருக்குது. என்ன குமார், நீ இதை சாப்பிடல வழக்கமாக பண்ணுவேன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான், இன்றைக்கி கிடையாது. இது நம்ம பெய்ஜிங் போகும்போது இன்னும் எக்ஸோட்டிக் மார்க்கெட் இது மட்டுமே ஒரு 100 கடை இருக்கும், வெரைட்டியாக. அங்கே போய் இதை ட்ரை பண்ணிடலாம், ஓகேவா? எக்ஸோட்டிக் ஃபுட் டூர், அது தனி எபிசோடு. இங்கேயும் பார்த்தீங்களா, இது ஆயிஸ்டர் தான், ஆனால் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ப்ரான்ஸ் வச்சு, அதுக்கு மேலே மசாலா வச்சு பண்ணுறாங்க, கார்லிக் வச்சு. பணியாரங்க, அது கிரில்லு, இது பணியாரம். ஆயிஸ்டர் ப்ரான் பணியாரம், அதாவது சிப்பி ப்ரானுக்கு என்னப்பா தமிழில்? இறால். சிப்பி இறால் பணியாரம். வித்தியாசமாக இருக்குல்ல? அந்த பணியாரம் வந்து முட்டை இருக்குல்லைங்க, முட்டைக்குள்ளே வச்சுருக்காங்க. முட்டை சிப்பி இறால் பணியாரம். இங்கே பாருங்களேன், முட்டை இது. யா 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 ஒத்துக்கிட்டாங்க. 1 கொடுக்கறதுக்கு 4 யூன் கொடுத்துருக்கேன். அதாவது 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று அந்த ஆயிஸ்டர் வச்சு பண்ணுறாங்க, மேலே ப்ரான் வச்சு பண்ணுறாங்க. நம்ம இப்போ தான் ஆயிஸ்டர் சாப்பிட்டோம், அதனால் ப்ரான் வாங்கிட்டேன். இது பாருங்களா,
முட்டை இறால் பணியாரம் வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ எங்கே வச்சு சாப்பிட்றது? இருங்க சாப்பிட்றலாமா? தெளிவாக இருக்குல்ல? இட்ஸ் ஓகே. சாப்ஸ்டிக் வைக்கிறாங்க, நமக்கு தான் சாப்பிட தெரியாது. அதில் எப்படி முட்டையோட கீழே வந்து முட்டைங்க, முட்டைக்குள்ளே அந்த இறால் வச்சு நம்ம கொஞ்சம் கார்லிக் வச்சு பண்ணியிருக்காங்க பணியாரம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது முட்டை. அடுத்த வெங்காயத்தாலும் வெங்காயமும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ. யா யோ பேப்பர். யா தேங்க்யூ. இந்த குழந்தைகிட்ட வாங்க போகிறேன். Hello. Do you need any translator for you? I can help you too because I saw you. It's very difficult to communicate. If you Exactly, but that's fine. I've already completed my food tour. I'm a travel blogger from India. Oh, you want to need anything to translate? I can help you. No, it's already over. Thank you, no problem. Thank you. Bye bye. Have a nice day. Thank you. பாருங்க எவ்வளோ இதாக இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்து வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி முடிக்க போகிறோம் இந்த எபிசோடை. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சைனீஸ் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி, மக்களை வந்து கவனிக்கிறதுல வந்து ரொம்ப தங்கமாக இருக்காங்க. சீரியஸாக இதை நான் எதிர்பார்க்கல. சில பேர் கொஞ்சம் இதாக இருக்காங்க, அதாவது கோவமாலாம் இல்லை, கூச்சமாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால. மற்றபடி மொத்தமாகவே மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுல தங்கமாக தான் இருக்காங்க. இது என்னப்பா இது பயங்கரமாக இருக்குது, ஏதோ டீ மாதிரி இருக்குது. டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டேட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வித்தியாசமான இந்த பூக்களோட இலைகள், அது காஞ்ச இலை, செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது. செம்பருத்தி பூவோட காஞ்ச பூவு இதெல்லாம் போட்டு டீ, செம்பருத்தி டேட்ஸ் டீ. நல்லா இருக்குல்ல? 10 இதுங்க, 10 யுவன். இந்த பக்கம் ஒரு சந்து இருக்குதுங்க, இதை நம்ம பார்க்கவே இல்லை. இதை ஃபுல் இந்த சந்தை மட்டும்தான் பார்த்தோம். அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஆட்டு இந்த குடல் சூப்பு இதாகிட்டு இருக்கு பாருங்க. ஒன்றும் இட்ஸ் ஓகே. ஓரளவுக்கு எண்ணெயில் பொரிச்சிருக்காங்க சிக்கன். இது வழக்கமான ஐட்டம் தான். இது போண்டா, கிரில்லெல்லாம் நம்ம போன எபிசோட்லேயே சாப்பிட்டாச்சாங்க. இதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அப்படியே அங்கே வந்து திரும்ப வந்துட்டு இருக்குதுன்னா, இங்கே கடை இருந்தது பார்த்தேன். அங்கே பாருங்க, அப்படியே சாந்தில் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து இதுங்க, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் யா பிக் இன்ட்ரெஸ்டிங். அதான். ஸோ இது ஒன்று வந்து இது கொடுத்தாரு. நான் வேண்டாண்ணே, அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. மிளகாயெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருமா? ஓகே, தேங்க்யூ. சோள ஜூஸுங்க, சோள ஜூஸ் சூடாக கொடுத்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஃப்ரெஷ் கார்ன் ஜூஸு, ஆனால் சூடாக இருக்குது பாருங்க. இது வந்து நம்ம கரும்பு ஜூஸு. அதாவது 10 யுவன் 12 யுவன் 125 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சு. இவ்வளவு தூரம் வந்து ஒரு முக்கியமான உங்களுக்கு காட்டாமல் போயிட்டேங்க. போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆமை இருக்கு இல்லைங்க, ஆமை குஞ்சு. நம்ம வந்து சிவாஜி படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஆமை குஞ்சு அவிச்சு வச்சுருக்கேன்னு. சத்தியமாக ஆமை குஞ்சு அவிச்சு தாங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஆமை குஞ்சுங்க அவிச்சு வச்சுருக்காங்க. தவளையை வந்து தோலெல்லாம் உரிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆமை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இங்கே குட்டி ஆமை, அதுவும் இங்கே பாருங்க திருவுண்டு ஆமை. ஆமாம், டேஸ்ட் ரேட் என்னன்னு தெரியலையே. வேற ஏதாவது ஃபுட் டூரில் பண்ணுவோம். இது வந்து பசியோடு இருக்கும்போது சாப்பிட்ணும் ஆமையை. வாய்ப்பே இல்லை. ஹவு மச் திஸ் ஒன் டர்ட்டில்? விலை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 35 யுவானுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 420 ரூபா 430 ரூபா வரும். திஸ் இஸ் டர்ட்டில். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எதுக்கும். டர்ட்டில் தான் தெரியுது. குய், எஸ்
குய் குட்டி குய். ஐயோ அவன் கொஞ்சம் அவிச்சதை பார்த்துட்டேங்க. சத்தியமாக தேங்க்யூ. ஐயோ சாமி, அந்த படத்தில் கேட்டதுக்கு சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லுவார் அவர். பட் ஆனால் இது உண்மையாக பார்த்துட்டு பார்த்தீங்களா எப்படி? ஆமாம், கொஞ்சம் அவிச்சதை உங்கள் குமார் நேர்லேயே காட்டிட்டேன் சைனாவில். வாங்க, நம்ம முதல் பார்த்த கடையில் சாப்பிட்லன்னா எப்படி? இந்த கடை தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம், சீ ஃபுட்டு கடை. இது பாருங்கள், ஆக்டோபஸ்ஸு ஸ்குவிட்டு எல்லாம் இருக்குது. இந்த ஒரு குட்டி ஒன்று சொல்லியாச்சு. இது வந்து 7 யுவானுங்க ஒன்று சொல்லிட்டேன். க்ரில் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணுறாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு எண்ணெய் மாதிரி கொஞ்சம் ஊற்றுறாங்க க்ரில் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் கேட்டார் பொடி போடணுமான்னு ஸ்பைசஸ். ஆமாண்ணே. ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஃப்ரை க்ரில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மசாலா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தடவுறாங்க. ஃபைனலாக பாருங்கள், மிளகா பொடி தூவுறாங்க. 2-3 ஸ்பைசஸ்ஸு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் எல்லாம் தூவுறாங்க. பாருங்கள் எத்தனை ஸ்பைஸு. ஃபைனலாக காஞ்ச மிளகாத்தூள். ஆனால் நிறைய இங்கே கொரியாண்டர் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு மல்லித்தூள் வாசனை வந்துகிட்டே இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மிளகாத்தாள், சரி வெங்காயத்தாள். யாஸ், சீரியஸாக நம்மளை மாதிரியே நிறையா மிளகாய் யூஸ் பண்ணுறது பெருசாக எனக்கு தெரில. ஆனால் இவங்க வந்து கொரியாண்டர் வரமல்லித்தூள் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட். நம்ம ஊர் டேஸ்ட் வருது. நம்ம ஊரில் வந்து கறிக்குழம்பு கோழிக்குழம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரமல்லித்தூள் போடுவாங்க. அதே மாதிரில அரைச்சி போடுவாங்க. அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அல்டிமேட்டு. லைட்டாக காரம், லைட்டாக இனிப்பு, அப்படியே நாக்கு வந்து மரத்து போகுது. அதுதான் இதோட சிச்சுவன் பெப்பரோட ஸ்பெஷலே. Ultimate. Okay. Shisha. Very good. Ultimate taste. Final food. ஃபைனலாக ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு தான் கிளம்புறோம் இங்கேருந்து. வாங்க, லெமன் டீ என்னென்னமோ இருக்குது வெரைட்டிஸ். பட் இதெல்லாம் வேண்டாம். இன்னும் இந்த ஆமக்கறி, அப்புறம் வந்து தேள், இதெல்லாம் தான் சாப்பிடல. இதெல்லாம் இன்னொரு எபிசோடில், எக்ஸோட்டிக் ஃபுட் டூர்னே ஒரு எபிசோட். மனசையும் உடம்பையும் திடப்படுத்திக்கிட்டு வரேன், அதையும் சாப்பிட்றேன். சொன்ன பார்த்தீங்களா ஒரு சீப்பான ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு, பிளாஸ்டிக்கில் போட்டு விற்கிறாங்க பாருங்கள். ஜில்லுன்னு இருக்கு. இது வந்து 3, 5 அந்த மாதிரி. ஸோ இது வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கு, இது எடுத்துக்கலாம். திஸ் குட், திஸ் நோ, திஸ் குட். ஹவு மச் திஸ் ஒன்? 这个吗？ Yeah. 这个5个。 5. This one 3. 这个3个，这个5个。This one 3. 啊？ This 3. 3元。 ஓகே. 这个。அதே விஷயம் தான். இதில் போனால் 5, பிளாஸ்டிக்கில் கொடுத்தா 3. நம்ம இதே வாங்கிக்கலாம். 他说啥的？要哪个？ வாங்கிட்டேங்க, இதே வாங்கிட்டேன். சீப்பான ட்ரிங்க்ஸ் முடியுதுங்க. இப்படி தான் பிடிக்கணுமாமா. வித்தியாசமாக இருக்குல்ல. 3 யுவனுங்க. 要热的还是冰的？ ஸோ 37 ரூபாய்க்கு அட்டகாசமான ஒரு ட்ரிங்கோட இந்த ஃபுட் டூரை முடிச்சிடலாம். இது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு கூழ் குடிக்கிறாப்புல இருக்கு. ஜிலு கூழ். ஆனால் ராகி கூழுங்க. ராகியை இனிப்பு போட்டு லைட்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஜிலு ராகி கூழோடு நம்ம முடிக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஃபுட் டூர். நிறைய வரப்போது. சைனாவில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஃபுட் டூர் வரும். டெய்லி வித்தியாசமாக சாப்பிட்டு காட்டுறேன் மற்ற எபிசோட்ஸில் கூட. ஸோ எல்லா எபிசோடும் மறக்காமல் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமான உணவுகளை ட்ரை பண்ணிட்டே இருப்போம் நம்ம. ஓகேவா? இன்றைக்கி பண்ணாப்புல எப்படி அந்த முயல் தலையை ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி. ஓகே, பட்ஜெட்டில் முடிச்சாச்சுப்பா. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு சாப்பாட்டுக்கு கணக்கு போடலாமா? இந்த இதில் மட்டும் அந்த இது 16 தலை, அப்புறம் அந்த மூளை இது வந்து சேமியா 18, எவ்வளோ 34. அந்த இது வந்து 5 பூண்டு இது சிப்பி
அப்போ 39. அதுக்கப்புறம் அந்த முட்டை சேமியா 4 43. அந்த இது ஃப்ரீயாக கொடுத்தாரு ப்ளஸ் 7 50 ப்ளஸ் 3 53 யுவன் இன்ட்டு 12.5 எவ்வளோ வருது? ஒரு 650 ரூபாயில் அட்டகாசமாக எனக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரமாதமான இந்த ஃபிக்கின் சைனீஸ் மார்க்கெட்டில், நைட் மார்க்கெட்டில் அல்டிமேட்டு. இங்கே தான் ஆரம்பித்த பயணத்தை இங்கேயே முடியுது. அப்படியே நடந்தோம்னா அங்கே வந்து மெட்ரோ இருக்குது, பிடிச்சி நம்மளோட ஹாஸ்டலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. போலாமா? ஃபிக்கின் நைட் மார்க்கெட் மிக்க நன்றி. அட்டகாசமாக இருந்தது எல்லா சாப்பாடும். ஒரு சிலது ட்ரை பண்ண முடியல, பட் அடுத்ததெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு உணவு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? சாங்கிங், பெய்ஜிங், ஹார்பின் அப்படின்னு. பாய் பாய். ஃபிக்கின் நைட் மார்க்கெட் பிரமாதமாக இருந்தது. நன்றி. போகலாம் வாங்க. சரி, ஓகே. இந்த மெட்ரோலாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. ஃபைனல் மெட்ரோவில் இறங்கி நம்ம ஹாஸ்டல் போயிட்டு இந்த vlog முடிச்சிடலாம். ஓகேவா? பாய். நாங்கள் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஃபைனலாக 2 லைன் மாற்றி நம்மளோட ஸ்டாப் வந்தாச்சு. டைச்சங் சவுத் ரோடு. எத்தனையோ மெட்ரோ யூஸ் பண்ணிட்டா கூட 2 நாளில் இந்த மெட்ரோ யூஸ் பண்ணவே இல்லை நம்ம இது வரைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ. அப்படியே வெளியில் போகிறோம், ஹாஸ்டலுக்கு போகிறோம். உங்களுக்கு குட்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஹாஸ்டலில். அது அங்கே போயிட்டு ஹாஸ்டலில் நம்ம பெட்டுக்கு போய் முடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, ரோட்டுக்கு வந்து விட்டோம். மெட்ரோவிலேருந்து 7 மினிட்ஸ் வாக். ஃபைனலாக வந்தாச்சுங்க நம்மளோட நோவா ஹாஸ்டலுக்கு. நமக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்கல்ல, அப்பர் பெட்டு, லோயர் பெட்டு கேட்டிருந்தேன்ல, தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது 2 நாள் தந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பர் ஹாஸ்டலுங்க. கிரேட், தேங்க்யூ. ஹலோ. படம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே சீட்டு விளாண்டுட்ருக்காங்க ஃபாரினர்ஸு. ஹலோ. நம்மளது ரூம் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க 104லேருந்து 107க்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எதிர்பார்க்காதது இந்த குட்டி ஃபேன் தாங்க. இங்கே பாருங்கள், குட்டி ஃபேனு, பிளாஸ்டிக் ஃபேனு. இதில் இடித்தாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கா ஒரு குட்டி லைட்டு. இந்த லைட்டு தான் அது. அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம யூனிவர்சல் அடாப்டர் வச்சுருக்கேன். பவர் பேங்க்கு பவர் போட்டு போனால் மற்ற எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேன் போட்டுக்கலாம். ஜம்முன்னு தூங்க வேண்டியதுதான். எப்படி செம்மையாக இருக்குல்ல? வெளியில் போய் அப்படியே முடிச்சிடலாம் vlog. இது மட்டும் எனக்கு என்னென்னே புரியல, அது இருந்துட்டு போட்டோம். பாருங்கள், ஃப்ரீ காஃபியெல்லாம் வச்சுருக்காங்க, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் இருக்குங்க, கோல்டு பாயில்டு வாட்டர். ஸோ இது தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம், ஃப்ரீ. இங்கே வந்து தண்ணிக்கெல்லாம் காசு செலவு பண்ண தேவையில்லை. சுடு தண்ணியும் வருது நம்ம காஃபி போடுறதுக்கு. சென்டர் டீ, இது சைனீஸ் ஐட்டம். அப்புறம் இந்த சைனீஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வாங்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அநியாயத்துக்கு டூத் பேஸ்ட் ப்ரஷ் செட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஹோட்டல்லாம் போனால் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. இது ஃப்ரீ கிடையாதுங்க, $1 ஆனால் 12 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு டூத் பேஸ்ட்டு, குட்டி பேஸ்ட்டு, சீப்பு, என்னென்னலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, அப்படியே இந்த vlog முடிச்சிடலாமா? ஏப்பா சாமி, அட்டகாசமான ஃபுட் டூருங்க. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு மிகச்சிறந்த ஃபுட் டூர் எனக்கு இதுதான் தோணுது. ஏன்னா பல்வேறு விதமான வெரைட்டியான உணவுகளை சாப்பிட்டோம். முக்கியமாக இந்த முயல் தலையை சாப்பிட்டா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்டகாசமான நைட் லைஃப் மற்றும் ஃபுட் டூரு சூப்பராக இருந்தது. அந்த ஃபிக்ஷன் நைட் மார்க்கெட் வெரைட்டியாக சாப்பிட்டாச்சு. இது வரைக்கும் இவ்வளோ சாப்பிட்டதில்லை, 6 வெரைட்டி சாப்பிட்டு காட்டிட்டோம். நல்ல வேலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க நமக்கு டேஸ்ட்டு, அது வரைக்கும் நல்லது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த எபிசோட் நாளைக்கு இந்த சைனாவுக்கே, முக்கியமாக சிச்சுவனுக்கே உரித்தான அந்த ஜெயண்ட் க்யூட்டான பாண்டா கரடிகளை பார்க்க போகிறோம். காலையில் 8 மணிக்கு அந்த பார்க்கில் இருக்கணும், 6:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளம்பணும். ஸோ நாளைக்கு சீக்கிரமாக எந்திரிக்க போகிறேன். சூப்பராக போய் அந்த பாண்டா கரடிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மற்றும் நிறைய விஷயங்களை நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பார்க்கலாங்க. நன்றி, பாய். லைட்டிங் சரியில்லையோ?